ஸோ பேசிக்கலி பாருங்க ரியல் ஃபுட்டுக்கும் ஹெர்பா லைஃபுக்கும், ஏன்னா இதுவும் நான் இதே பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்னன்ட்டாங்கன்னா, ஸோ இது வந்து அவங்க நியூட்ரிஷன் லேபிள்ல போட்டிருக்க அதே தான். இப்போ நீங்க நியூட்ரிஷன் லேபிள் பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் அதையும் காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஓவராலா ஹெர்பா லைஃப் காம்போல 4 ப்ராடக்ட் இருக்கு. F1 ஃபார்முலா 1, ரெண்டாவது ஷேக் மெட், மூணாவது பிபிபின்னு இருக்கிறது ப்ரோட்டீன் பவுடர், பர்சனலைஸ்டு ப்ரோட்டீன் பவுடர். ஓகேங்களா? நாலாவது அஃப்ரெஷ். இது 4லையும் சேர்த்து, இந்த 4லையும் அதுல கொடுத்துருக்க சர்விங் சைஸ் 2 ஸ்கூப் 3 ஸ்கூப்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு சர்விங் கணக்கு போட்டா 226 கேலரி வருது ப்ரோ. ஸோ 226 கேலரிஸ் வருது. அதே புரோட்டீன் பாத்தீங்கன்னா 24 கிராம் புரோட்டீன் இருக்கு. அப்படியே எக்கு கூட கம்பேர் பண்ணி பாருங்க, 450 கேலரி, 37 கிராம் ஆஃப் புரோட்டீன். எக்கு வித் எல்லோ இல்லாம இருந்ததுன்னா எக்கோட கேலரி எங்க போகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியே அதுல இருந்து 50-60% கட் ஆகும். புரோட்டீன் ஒரு 20% தான் டிராப் ஆகும். கரெக்டா? அப்போ ஒரு 6-7 கிராம் 8 கிராம் தான் டிராப் ஆகும். அப்படின்ற பட்சத்துல ஃபைபரும் பாருங்க எல்லாத்துலயும் 3 கிராம் தான். சுகர் அங்க வருவோம். ரியல் சுகர் வந்து இந்த ஆடட் சுகர் மட்டும் 5 கிராம்ஸ் வச்சிருக்காங்க இதுல, இந்த கோம்போல. இப்ப இதுல நான் வந்து ஹெர்பா லைஃப் பத்தி மட்டும் பேசல, வே புரோட்டீனையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கேன். பாக்குறீங்களா? இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு, பாத்துக்கலாம். வே புரோட்டீனும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ ஹெர்பா லைஃபை வச்சு வெயிட் லாஸ் பண்றாங்கன்னு போது மத்தத வச்சு வெயிட் லாஸ் பண்ண முடியுமா முடியாதா? இந்த சார்ட் படி தான் கான்செப்ட். சப்ளிமெண்ட் தானே ப்ரோ. அது ரியல் ஃபுட்டுக்கு ஆப்போசிட்டா நீங்க சொல்லுவீங்களா? ஓகேவா? இப்போ விட்டமின்ஸ் இருக்கு. என்னன்னாங்கன்னா, உனக்கு என்ன அறிவு இருக்கு, உனக்கு நியூட்ரிஷனை பத்தி என்ன தெரியும்னாங்க. சரி ஓகே வர்றேன், விட்டமின்ஸ் பக்கம் வர்றேன்னு சொல்லிட்டு விட்டமின்ஸை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். விட்டமின்ஸ்ல பாருங்க என்ன வித்தியாசம் இருக்கு. முட்டையில தான் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி முட்டையில தான் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. எந்த இடத்துலயுமே முட்டை குறைச்சு போகல. முட்டையை பத்தி தப்பா பேசினாங்க, அதனாலதான் எனக்கு கோவம் வந்தது. வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படி முட்டையை பத்தி காலம் ஃபுல்லா நான் முட்டையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். காலகாலமா இருக்கிற அஸ்திவாரமே பாடி டெஸ்ட் மேக்ஸ் வந்தாருன்னா குடிச்சிருவாரு. இப்போ நம்ம எல்லாரும் முன்னாடி முட்டையை பத்தி பேசலாம். ஆமா ஆமா. இல்ல, முட்டைங்கிறது ஒரு பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஆக்சுவலா. அது குட் கொலஸ்ட்ரால் கூட நிறைய பேர் எல்லோ அவாய்ட் பண்ணிடுவாங்க. குட் கொலஸ்ட்ரால் அதை எந்த விதத்துலயுமே நம்ம வந்து இதே பண்ண முடியாது, ஒதுக்கிடவே முடியாது. குழப்பி விட்டானுங்க ப்ரோ அவனுங்க. இல்லன்னா இப்ப நம்ம ஸ்ட்ராங்கா பேசலாம். இதுலயே பாருங்களேன், தெளிவா மேல போட்டிருக்கேன், எஜுகேஷனல் கண்டென்ட் ஒன்லி, நாட் மெடிக்கல் ஆர் நியூட்ரிஷனல் அட்வைஸ். நான் அட்வைஸ் கொடுக்கல, நான் கம்பேரிட்டிவ் பண்ணி நான் இது என்ன குவாலிட்டி இருக்குன்றத பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ விட்டமின்ஸ்ன்ற ஏரியால சிந்தட்டிக் எல்லாமே ஃபோர்டிஃபைடு தான். ஃபோர்டிஃபைடு எப்படி ப்ரோ? அதிகபட்சம் 70% தானே ப்ரோ அப்சர்ப்ஷன். அவ்வளவு கூட வராது ப்ரோ. 50 to 17 வச்சுக்கலாம். ஆனா எக் 100% அப்சர்ப்ஷன் கிடைக்குது. இப்போ அதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, எங்க மினரல்ஸ் பார்ப்போம். மினரல்ஸ்ல பார்த்தாலுமே இவன் தான் எக் தான் ஜாஸ்தியா இருக்கான். இப்போ இதுல 0.77 இருக்குது. இதுல வெறும் 40% 70% அப்சர்ப்ஷனை வச்சுட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா இதுதான் ஜாஸ்தியா இருக்கும். PDCA ஸ்கோர் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? PDCA என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளவு பெரிய கம்பெனி, அவ்வளவு பெரிய பிராண்டு, அவங்களுக்குன்னு கண்டிப்பா ஒரு பார்ட்னர்ஷிப் லேப் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்குன்றது சத்தியமா கணிக்க முடியாது நம்மளால. அப்படி இருந்தாலுமே இப்போ 0.90 to 95 கொடுத்துருக்காங்க. அது கூட 1.0 கம்பேர் பண்ணி இவங்க எப்படி முட்டையை தப்பா பேசலான்றது தான் எனக்கான ஒரு வழியா இருக்கு. ஏன்னா ஆபரேஷன் பண்ணி படுத்தப்போ என் கூட இருந்தது முட்டை. சின்ன வயசுல நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தப்போ வீட்டுல புரோட்டீன் பவுடர் வாங்கி கொடுக்க முடியாது, சிக்கன் வாங்கி தர முடியாது, என்னால சமைக்க முடியாதுன்னு வீட்டுல சொன்னப்போ எனக்கு இருந்தது முட்டை. என் வாழ்க்கையே முட்டை பின்னாடி வளர்த்த விளையாடு. எப்படி அதை நான் விட்டு கொடுப்பேன்? ஈவன் IBS பெரிய கட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கூட முட்டை டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு முட்டை சாப்பிட முடியாத அளவுக்கு யாருமே நான் பார்த்தது இல்லை. அண்ட் ஃபைனலி பிரைசிங்ல தான் நான் சொல்ல வந்ததே. என்னன்னா, வே புரோட்டீன் எடுத்தா 60 ரூபா வருது ஒரு சர்விங்க்கு. சரி, ஒரு 100 ரூபா வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். நான் வந்து நாக்ப்ரோக் போட்டேன். இப்போ ஒரு சர்விங்க்கு 120 ரூபா வச்சுப்போம். சிக்கன் பிரெஸ்ட் 55 ரூபா தான், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். வித் ப்ரொக்காலியோட சேர்த்தனாலே ஒரு 50 ரூபா 60 ரூபா தான். எக்ஸ் 42 ரூபா தான் வருது. இது 300 ரூபா வருது. இப்போ இது எல்லாத்துலயும் கம்பேர் பண்ணும்போது 300 ரூபாய்க்கான வேல்யூ இதுல இருக்கான்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம வேற ஆல்டர்னேட் எடுத்து வீட்டுல பண்ணிக்கலாம். இது எப்போ வேல்யூபிளா மாறுதுன்னா, when someone can't cook. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க வந்து எக்கை விட நியூட்ரிஷியஸ் சொல்றீங்க, ஆனா உங்க ப்ராடக்ட பார்க்கும்போது எக்குக்கு 70% 60% உங்க ப்ராடக்ட் வந்துருது எக்குக்கு ஈக்குவலா. ஆனா சரி 100னே வச்சுக்கோங்க, ஆனா அது எங்க அடி வாங்குதுன்னா 300 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அதை நீங்க உங்களால ஒரு 100 ரூபாய்க்குள்ள கொடுக்க முடியும்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு நானே பண்ற ப்ரமோஷன். கரெக்டா? இங்க ஒரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ப்ரோ. என்னன்னா, ஹெர்பா லைஃப் யூஸ் பண்ற முக்காவாசி பேர் ஒன்னு கிளைம் பண்றாங்க. என்னன்னா, இப்ப நான் பேசிட்டா எனக்கு 2-3 கிளைண்ட்ஸ் இருந்திருக்காங்க முன்னாடி. அவங்க யூஸ் பண்றப்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது சாப்பிட்டா எனக்கு ஃபுல்லா இருக்கு,
அதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? கட் மைக்ரோப்ஸ்லாம் ஒழுங்கா வேலை செய்யாதனாலயோ, இல்லைன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் சுகர்னாலயோ, இல்லைன்னா அவங்க ஃபுல் பண்றதுக்கு நிறைய எமுல்சிஃபைஸ் ஆட் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க டீகோட் பண்ணலாம், ஆப்வியஸா டீகோட் ஸோ பண்ணலாம். பேசிக்கலி இங்க பாருங்க, நான் சாட்டிட்டி லெவல் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ என்னன்னா சாட்டிட்டி லெவல் வந்து ஃபேர்னு போட்டிருக்கிறதுக்கு காரணம், இப்போ அவங்க ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிற காரணம் அவங்க வெறும் கார்பா சாப்பிட்ட ஆளுங்க. கார்பை சாப்பிட்டு நார்மலா புரோட்டீன் ஃபேட்டு ஃபைபர்னு போனாலே வந்து அது சாட்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆனா எக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இப்ப பாருங்க, இந்த நாளையுமே கம்பேர் பண்ணா இருக்கிறதுலயே இதுதான் வந்து கம்மி சாட்டிட்டி இருக்கக்கூடியது இந்த நாளுல. ஓகேவா? இதுக்கு அடுத்து வே புரோட்டீன் இருக்கு, அதை விட ஹையரா சிக்கன் இருக்கு, அதை விட ஹையரா எக் இருக்கு. சோ சாட்டிட்டி லெவல வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா இவங்க வேற எதையுமே ட்ரை பண்ணலன்னு அர்த்தம். ப்ரோ அப்படி ஓகே தான் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ சொல்றது கரெக்ட். இப்ப சுகர் கூட எடுக்க கூடாதுன்னு சட்டம் கிடையாது, ஆனா இவ்வளவுதான் எடுக்கணும்ன்ற ஒரு மெஜாரிட்டி வேல்யூ இருக்குல்ல, 30 grams அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதுக்குன்னு இப்ப நம்ம வந்து சிகரெட் பிடிக்கிறது தப்பு, ஒரு சிகரெட் பிடிச்சா சாக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு கான்செப்ட். புரியுதுங்களா? கைண்ட் ஆஃப் பேசலாம், பட் ஆனா கேஸ் மாதிரி போயிடும்ன்றது ஒரு நீங்க கோலாவே அந்த கான்செப்ட் எதிர்க்கிறீங்க. கரெக்டா? அந்த ஒரு சம்திங் அந்த இது இப்ப பாருங்க, ஃபைனலா வந்துட்டேன். சாட்டிட்டி ஸ்கோர் படி பார்க்கும்போது எக் தான் பெஸ்ட். இங்க இந்த டிபேட் தான் மெயின் டிபேட். என்னன்னா எக் தான் பெஸ்ட். ஹங்கர் ரிட்டர்னிங் ஸ்லோவா இருக்கும், ஃபீலிங் ஃபுல். பாத்தீங்களா? நான் சொல்லியிருக்கேன், ஹெர்பாலைஃப் எடுத்தா 2 to 3 hours தான் ஃபுல்லா இருக்கும். ஆனா எக் எடுத்தா 4 to 6 hours ஃபுல்லா இருக்கும். 6 eggs plus 150 grams வெஜ் எடுத்தா. அண்ட் ஃபைனல் வெர்டிக்ட் நான் சொல்ல வர விஷயமே என்னன்னா, இந்த ரியல் ஃபுட் தான் இங்க இருக்கு பாருங்க. ரியல் ஃபுட் எப்பவுமே புரோட்டீன் குவாலிட்டியில ஜெயிக்கும், பயோ அவைலபிலிட்டியில ஜெயிக்கும், சாட்டிட்டியில ஜெயிக்கும். இவங்க என்னதான் ஃபோர்டிஃபைடு கொடுத்தாலுமே பாருங்க, காஸ்ட் பெர் கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து 12 தடவை 7ல இருந்து 12 தடவை ஜாஸ்தியா இருக்கு. சோ இங்க வந்து இது டிஸ்க்ளைமருமே எதுக்காக போட்டிருக்கேன்னா, இந்த கம்பேரிசன் வந்து எது கூட அஃபிலியேட் பண்ணல, என்டார்ஸ் பண்ணல, ஸ்பான்சர் பண்ணல, யாரும் ஸ்பான்சர் பண்ணி என்ன பண்ண வைக்கல. இது இண்டிவிஜுவல் நியூட்ரிஷன் வேரி ஆகும். ஆனா இதுல இருக்க அப்சர்ப்ஷன் ஒரு ஹெல்தியான ஹியூமனுக்கு, ஒரு ஹெல்தியான ஹியூமன் பாடியில இது எப்படி அப்சர்வ் ஆகும். இதுக்கு அதுக்குன்ட்டு வந்துட்டு சுகர் பேஷண்ட்டையும் தைராய்டு பேஷண்ட்டையும் கொண்டு வந்துட்டு எனக்கு இவ்வளவுதான் அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அக்கார்டிங் டு மீ, இப்போ இது எப்படி சொல்றோம்னா, இது ஒரு லாங் டேர்ம் விஷயமா நீங்க பார்க்கணும். அதாவது ஹெல்த் அப்படிங்கிறதே நம்ம ஒரு லாங் டேர்ம் விஷயமா பார்த்தோம்னா இது நிறைய பேருக்கு புரிய சான்சஸ் இருக்கு. சும்மா ஒரு வெயிட் லாஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க ஹெல்த்தி ஆயிடுவீங்க அப்படின்னு ஆயிடவே ஆயிடாது. லாங் டேர்ம்க்கு என்ன நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா எக் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நீங்க எடுத்துக்கிறது. பட் இந்த ஹெர்பாலைஃப் இந்த விஷயம் நீங்க உள்ளார போறதுக்குள்ளார சாப்பாடு வீட்டுல சாப்பிட முடியலன்னு ஹோட்டல் போனா ஒரு நியாயம், நீ ஹோட்டல்லயே தான் வாழ்க்கை நடத்துவேன்னா அதுல என்ன நியாயம்ன்றதுதான் என்னோட ஒரு கேள்வியா இருக்கு. அண்ட் ஃபைனலி வின்னர்ஸ் பார்க்கலாம். வின்னர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் மார்க் பண்ண வேண்டியதை மார்க் பண்ணிட்டேன். கப்பு கொடுக்கலாம், முட்டைக்கு எல்லாத்துக்கும் கப்பு தான் கொடுத்துருக்கேன். ஆப்வியஸா ப்ரோ, ஏன்னா இது எப்படி இது புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க பண்ணிருக்க மார்க்ஸ் எல்லாமே லைக் வேலிட். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பக்கம் போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறோம். ஆனா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களால வீட்டுல சமைக்க முடியலன்னா மட்டும் வெளியில வாங்குங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய ஆல்டர்னேட்ஸ் இருக்கும் போது வெல்னஸ் கோச் ஒருத்தர் எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, சாப்பாட்டெல்லாம் அவன் பிளாஸ்டிக்ல அடைச்சு கொடுத்துட்டு இருக்கான், நீ அவனை போய் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிற, முட்டைய பிளாஸ்டிக்ல எடுத்து சாப்பிடுறது ஹெல்த்தியா தம்பி அப்படின்னு கேட்டிருக்கான். நான் வந்துட்டு சொல்ல விரும்புற ஒரே ஒரு வார்த்தை, பிளாஸ்டிக்ல அடைச்ச முட்டையை விட பிளாஸ்டிக்ல அடைச்ச பொடி வந்து மோசம் தான் ப்ரோ. ஆக்சுவலா இந்த மீனிங் எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே பாருங்க. ஜஸ்ட் வாட் இஸ் சப்ளிமெண்ட்? ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்கு, சம்திங் தட் இஸ் ஆடட் டு சம்திங் எல்ஸ் இன் ஆர்டர் டு மேக் இட் கம்ப்ளீட். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் சொல்லணும்னு புரியாது, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்நேரம். எந்த ஒரு விஷயமும் நீங்க ஆட் ஆனா எடுத்துக்கிறது தான், அதாவது கம்ப்ளீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் சப்ளிமெண்ட். அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்ஸ்டன்ஸா என்னைக்குமே மாறாது. இது எவ்வளவு சூப்பரான ஆத்தென்டிக் சப்ளிமெண்டா இருந்தாலுமே சரி. இத வந்து சொன்னா இப்ப இவங்களுக்கு புரியுமான்னு தெரியலங்க. பாருங்க, இந்த பேனா இருக்குதுங்களா, லெட் இல்ல, லெட் தீந்து போனா லெட் மட்டும் வாங்கி போட்டுக்கலாம். அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கணும். பேனாவுக்கே நீங்க லெட் எடுத்து எழுதுனீங்கன்னா அது எப்படி எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மெட்டாஃபர் பேசின அளவு புரியுதான்னு பாப்போம். இதுக்கு மேல நான் சொல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். குழந்தை மாதிரி பண்றாங்க ப்ரோ.